யார் வரவையோ எதிர்நோக்கி ஏக்கத்தோடு காத்திருக்கிறது இந்த இளம் விழிகள். கார்கால மேகமாக மாறி நிற்கும் இந்த வெளிமேடையில் ஏதோ ஒரு சோக காவியத்தின் சுவடுகள் தெரிகிறதல்லவா? அந்த சுவடுகளின் எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியாக இருப்பினும் இறந்த காலம் இனிமையானதொரு ராக மாளிகை. என்ன சொல்ற மயிலு? என்னமோ 10ஆம் கிளாஸ் பாஸ் ஆயிட்டாளா? அப்ப பயாஸ் கோபுர போய் நடிக்க சொல்லு. இந்த ராணிக்காக தான்டா காத்துக்கிட்டு இருந்த. போடுங்கடா பணத்தை. ரம்மி இல்லாம நாங்க குருட்டு போயிடலாம். எவன் காசு போடுவான்? டேய், இந்த பரட்டை கிட்டையா தப்பாட்டம் சொல்ற? அட, இவன் தினம் தினம் கலாட்டா பண்ணி காசை ஏமாத்தி வாங்கிட்டு போறான். டேய், மயிலு, நீ பாவாடைக்கு மேல போட்டிருக்கிற மேலாடை இது ஏ மயிலு, உங்க ஆத்தா கிட்ட சொல்லாத. என்ன தெரிஞ்சா என்ன கிழிச்சிடுவா. பொம்பளையா அவ தஞ்சாவூர் தவுலு. உடம்ப கண்டது உண்டமா வெட்டி உப்பு கொண்ட போட்டுருவேன். ஏண்டி, இந்த குருவம்மா அறுபாடு பட்டு கஷ்டப்பட்டு கோழி வளப்பா, அத மக்களையா திருடி வாய்க்கு ருசியா திங்க சொல்லுதோ, அந்த வாயை கிழிச்சா இந்த வெள்ளையம்மா ஒண்ணும் வெறும் சிரிக்கலடி. நீ ஒருத்திதான் 60 கோழி வளர்க்குறியா? அடுத்த வீட்டுல அம்மி நகருதா அடுப்பு நகருதான் வேவு பாக்குற கழுத என் வீட்டுல கொதிக்கிற குழம்பு ஊமூக்க தொலைச்சா அதுக்கேண்டி உமுற புடிச்சுக்கிட்டு சண்டைக்கு வர சக்காலத்தி. சக்காலத்தியா என்ன சொன்ன? அடியே சந்தி சிரிச்சவள, மரியாதையா பேசு. மகளி பூத்துரும். உன்னை பத்தி ஊர்ல கேட்டு பாருடி. ஈயத்தை பார்த்து இழிச்சுதான் பித்தளை. புருஷன் போனதுல இருந்து பேருக்கு ஒரு பொட்டி கடையை வச்சுக்கிட்டு நீ என்ன செய்யறன்னு எனக்கு தெரியாதாடி. அடியே 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 நாக்கு அடக்கி பேசு. அறுத்து புடவை அறுத்தாமா. அடியே மந்திரிக்கிறேன் மந்திரிக்கிறேன்னு சொல்லி ஊர் பயிர்களை எல்லாம் சம்பாடுபட்டு சந்தையில போய் 8 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்து என் கண்ணுக்கு கண்ணா வளர்த்த அந்த வெள்ளை கோழியே
பாடு சீம சித்தராங்கி நாட்டு முள்ளு வாங்கி இந்த மானகட்ட பொழப்புக்கு நாண்டுகிட்டு சாகராமடி. இழுத்து மூச்சு விட்டா இரவானத்துல போய் விடுவா. என்ன பேச்சு பேசுறா? அம்மா நான் 10ஆம் கிளாஸ் பாஸ் ஆயிட்டேன். நாசமா போறவளுக்கு நாக்கு எப்படி எல்லாம் எழுது. அம்மா நான் பாஸ் ஆயிட்டேன். பசிக்கு பச்சை தண்ணி குடிக்கிற கழுதைக்கு பவுசு வேற, செய்யறது திருட்டு பிழப்பு, அதுல சாமி அடிக்கிற பட்டம் வேற. நான் 10ஆம் கிளாஸ் பாஸ் ஆயிட்டேன். அதுக்கு ஏண்டி இப்படி கத்துற? நான் ஒண்ணும் கத்தல, நீதான் வீதியில் நின்னு கத்திட்டு வர. எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல போ. மயிலு யாரு எது குழவைக்கல்ல வாடி வா. என்ன விஷயம்? ஒண்ணு இல்லத்தே, ஊர்ல இருந்து எங்க வீட்டுக்காரரு கடுதாசி போட்டிருக்காரு. இத சொல்றதுக்காக தெற்கு கோடியில இருந்து வடக்கு கோடி வரைக்கும் வந்தியாக்கா? என்ன பண்றது, இந்த ஊர்ல 4 எழுத்து நல்லா படிச்சதே மயில் ஒருத்தி தானே. மயிலு இத கொஞ்சம் படிச்சு காட்டுமா? இவளை படிக்க வச்சதுக்கு இது ஒண்ணுதான் நான் கண்ட பல. அடியே அவளுக்கு படிச்சு சொல்லுடி. இந்த வீட்டுல ஒண்ணுன்னா காணாம போகுது. இந்த கோழியா அது இருக்கே. வாடா மரமாவனே. ஏண்டா இந்த இளவடத்து கோழி எங்கடா இருந்துச்சு? வயக்காட்டு பக்கத்துல எரமாட்டு ஏத்தத்துல அம்மா உட்காந்துட்டு இருந்துச்சு. பின்னாடியே போய் லவக்கன்னு பிடிச்சாருங்க. ஐயோ எதிர்த்து விட்டு வெள்ளையம்மா தான் அதை திருடி விட்டான்னு அவளை ஏட கூடாம பேசி விட்டனே. விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னா என் மயிட்ட ஆஞ்சு விடுவாள ஆஞ்சு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? உள்ள போய் மயிலோட மை பாட்டில் எடுத்துட்டு வா. போடா. எங்க இருக்கு? உள்ள மேசமல இருக்கு, எடுத்துட்டு வா. போடா. பெரிய பசாரியாச்சே, தெரிஞ்சா நான் நேரம் கிழிச்சு விடுவாளே. நான் என்ன பண்ணுவேன்? சீக்கிரம் சீக்கிரம். எப்படி எங்க மனம் போடும். ஓடிய போயிடா. மழை வந்தா வெள்ள கோழின்னு தெரிஞ்சு போயிடும். மயிலு, ஊர்ல இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் நீ பாஸ் ஆனது சொன்ன, எங்கிட்ட மாத்திரம் சொல்லலையே ஏன்? ஆமா, ஊர்ல இருக்கிற மரம், மட்டை, குளம், குத்துக்கல்லு இது எல்லாத்துக்கிட்டுமா சொல்லிட்டு முடியும். மயிலு, கையில என்ன வச்சிருக்க சொல்லு. மண்ணாங்கட்டி இல்ல, செம்பகப்பூ. கவுண்டர் விட்டு வைக்க படத்துல கோழி பிடிக்க போனேன்னா பக்கத்துல செம்பக மரத்துல ஏறி காலில் கருவேல முள்ளு எலும்பு வரை குத்திடுச்சு. இது எனக்கு பிடிக்கல. உன் முகர் கட்ட மாதிரியே இருக்கு, நீயே உன் காதுல சொருவிக்க. ஆமா, கேட்கணும்னு நினைச்சேன். என்ன ஏத்தா உன் மக மயில் பாஸ் ஆயிட்டேன்னு சொல்லி ஓடி வந்தாலே என்னவா? ஆமாடி, 10ஆம் பாஸ் ஆயிட்டா. இம்புட்டு பெரிய படிப்பை படிச்சு போட்டு என்ன செய்ய போறாளா? என்னமோ டீச்சர் ஆக போறாளா? யாரு பத்த பிள்ளையோ அண்டு இடம் இல்லாம ஆண்டி அணைக்குது. சோறு கண்ட இடம் சொர்க்கம்னு சுமமாடா உழைக்குது. பாவம். ஏண்டா சப்பானி, ராத்திரி பூராவும் திண்ணையில காணாம எங்கடா படுத்திருந்த? பெரிய வீட்டுல அரிசி இழக்க போனேன்னா பாதி ராத்திரி ஆயிடுச்சு. அசதியா இருந்துச்சுன்னு பஞ்சாயத்து திண்ணையிலேயே படுத்து தூங்கி. கைவிட பணியில படுக்காதரா, உடம்புக்கு வராது வந்துற போது. பேசாம சோத்த தின்னு விட்டு திண்ணையில தூங்கு. ஏண்டி மயிலு, படிச்சு முடிச்சுட்டேன்னு சொன்னியே, இன்னும் என்ன எழுதிக்கிட்டு இருக்க? என் சிநேகிதிக்கு கடிதாசி எழுதுறேம்மா. நல்லா செவைக்க உட்காந்து சாப்பிடுறா. அத்தா
போதும். என்ன போதும் போதுங்கிற? சரியான லூஸ்பா. ராசாத்தி மயிலே குளிக்கிறா. மயில் இப்போ சோப்பு போடுவா. சோப்பு போட்டா செவ்வாயிடுவாங்கல்லடி. மயில் படிச்சவ, அதான் அவங்க அத்தை சோப்பு வாங்கி கொடுக்கறா. இம்புட்டு அழகா இருக்காளே, அவ யாரத்தான் கட்டிக்குவா? ஏண்டா சப்பானே, இந்த ஊர்லயே நம்ம பரட்டன்ன ஒருத்தருக்கு தானே தேய்ச்சி விடுற. அழுப்புடு நாட்டாம விட்டு எருமை, பண்ண விட்டு கண்ணுக்குட்டி இடத்துக்கு ராதான்னு ரேட்டு விடுற. அப்போ பரட்டைய எருமேன்ற. அப்படியாடா? எருமை தான் பேசாத, நீ தான் பேசுறிய. சந்தைக்கு போகணும், காசு விடு. ஏய், என்னடா அவசரம்? அள்ளரை தேடா. எம்புட்டு நேரமா கேட்கிறேன். சந்தைக்கு போகணும், ஆத்தா வையும், காசு விடு. ஆமா, குருவம்மாளுக்கு எல்லா வேலைக்கும் நீதான் துணையாமே. இது எப்படி இருக்கு? ஆமா, பின்ன இந்த ஊர்ல ஜோறு ஓட்டு வேட்டையும் சட்டையும் ஆள் உடுக்குறா, நீயா உடுக்குற? ஓஹோ, பாவம் குருவம்மா, ஆம்பளை இல்லாத வீடு, துணைக்கு இவனை வச்சிருக்கா போல இருக்கு. ஆமா, ஆத்தாவுக்கு மேல கொல்ல ஆசை. எங்க சுத்தினாலும் ரவைக்கு வீட்டுக்கு படுக்க வரலைன்னா வையி. இது எப்படி இருக்கா? ஒரு விவசாய கட்டவன்டா. போடா, சந்தைக்கு போகணும். நீ போ போ. சந்தைக்கு போகணும், ஆத்தா வையும், காசு விடு. டேய் இருடா, வீட்டுக்கு போலேன்னு ஆத்தா வையும், அப்புறம் நான் சந்தைக்கு போகணும், ஆத்தா வையும், காசை கொடு. அப்போ மீதியை வந்து சொல்றியா? நான் சந்தைக்கு போகணும், ஆத்தா வையும், காசை கொடு. ஐய பரட்ட, அவன் அழ ஆரம்பிச்சுட்டான். இனி அவன் வாயிலிருந்து வேற வார்த்தை வராது. சீக்கிரமா காசு கொடுத்தனுப்பு. நான் சந்தைக்கு போகணும், ஆத்தா வையும், காசை கொடு. ஆத்தா வையும், சந்தைக்கு போகணும், காசு. ஆத்தா, என்னடா? வயல விட. இந்த ஆத்தா, என்ன வெத்தலையா? நீ மயில எனக்கு கட்டு கொடுக்க மாட்டேன், வேலை வாங்கத்தான் சும்மா மருவானேன்னு கூப்பிடுறேன். வெள்ளையம்மா சொல்லிச்சு. அப்ப கிடக்கடா தெரிஞ்சிருக்கி. நீ வாடா, என் ஆசை வருமோட. யாரு எது? போசமாவா? ஆமாத்தே. எதுக்கு ஒரு ஆள் கூட தெரியாம பேசாம போறிய? என்ன வாக்கப்பட்டு போறியா? போற இடத்துல சண்டை சச்சரவு இல்லாம ஒழுங்காயிரு. போடி மருமவனே. இது யாரு தெரியுதா? தெரியலையா? நம்ம களவாய் மக போசம்மா. கடலை வாங்கி தின்னுபிட்டு காசு கொடுக்காம போறா. இப்ப வாக்கப்பட்டு போறாடா. நல்லா இருந்தா சரிதே. பட்டி வேலை போட்டு மடக்க முன்னா போற பண்ண வாங்கிட்டு நம்ம காத்துட்டு வட்டி முதலாகுதடி. பசுமலைதானா கிழக்க பள்ளிக்கூடதானா ஹைகோர்டுதானா சடிச்சு சொன்னபடிதானா? அம்மா,
எனக்கு இந்த தாவணி ரொம்ப பிடிச்சிருக்கு. கரெக்டா செலக்ஷன் பண்ணிருக்கியே. ஆத்தாவா எடுத்துச்சு, நான் தான் எடுத்தேன் உன் நேரத்துக்கு எடுப்பா இருக்குன்னு. ஆத்தாட்ட சொன்னப்போ ஆத்தா ஒழிச்சு மயிலுக்கு தான் நிறைய தாவணி இருக்கு என்னத்துக்குன்னு நான் தான் கெஞ்சி சண்டை ஓட்டு வாங்கியாந்தேன். இல்லாத்தா என்னது தாவணி நான் தானே. ஆமாடி, வேண்டாம் வேண்டாம் கேட்டானா கையில் இருந்த காசெல்லாம் கரைச்சு எனக்கு அலங்காரம் அவர் ஆக்கிட்ட கிறுக்கு பயவில்ல. பாத்தியா பாத்தியா? என்ன மயிலு கதவுல போர்வதங்குது, ஜன்னல்ல துணி ஆய போட்டிருக்கு, சீச்சால பூ போத்திருக்கு, மேஜிக்கு சீலை ஓத்திருக்கு. என்ன குளிருதா? குளிருது. மூஞ்சிய பாரு. என் கூட படிச்ச பிள்ளைங்க நாளைக்கு திருவிழாக்கு வராங்க. இத பாரு. அப்ப வந்து மூஞ்ச காட்டி நிக்காத. போ மயிலு, நான் உனக்கு சந்தையில இருந்து சடை கொஞ்சம் வாங்கி வந்திருக்கேன். இத வச்சு கட்டிக்க நல்லா இருக்கு. கொஞ்சமா? அத நீயே வச்சுக்க. உனக்கு தான் நல்லா இருக்கும். விளக்கு மாத்துக்கு பட்டு குஞ்சம் கட்ட மாதிரி. இல்ல மயிலு, திருவிழா அன்னைக்கு நீ இத சடையில கட்டிக்கிட்டு நடந்து போவானு அதை நான் பாக்கணும்னு ஆசையா இருக்கு. உன் மாங்கொட்ட மூஞ்சிக்கு இந்த ஆசை வேண்டியதுதான். தூக்கி போடுறது குப்பையில. அடிக்காதீங்களா, அது வாயில்லடா, அடிக்காதீங்கடா. போடா சப்பானி, உனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஒரு தடவை ராமருக்கு தண்ணி தாக எடுத்தப்போ அணிலு இளநி கொடுத்துச்சு. இந்த ஓனா என்ன செஞ்சு தெரியுமா? ஒண்ணுக்கு ஊத்தி கொடுத்துச்சு. ஐயோ, அது ஓனா தெரியாம சேர்ந்து இருந்துச்சு. இனிமே ஒண்ணுக்கே இருக்காது, அடிக்காதீங்கடா. போடா சப்பானி, அணில கண்ட அடிக்க தெரியாம ஓடி ஓடி ஒண்ணுக்கே அடிக்காதீங்கடா. அடிக்கா சரியான லூசா இருக்கும் போல இருக்கு. ஆமா, இது ஆத்தா விட்டது மயிலோட அப்பா சாட்டை, அதான் லூச்சு. மயிலா? ஆமாங்க, மயில் உங்களுக்கு தெரியாதுங்களா? எங்க ஊர்லயே மயில் தான் பெரிய படிப்பு படிச்சிருக்கு, பள்ளிக்கூடம் எல்லாம் பாஸ் ஆயிருக்கு. தினம் பெரிய பட்டிக்கு போய் படிச்சுட்டு வருமாக்கு. ரொம்ப அழகு. சரிதான், நம்ம மயிலு தான். மயில் உங்களுக்கு தெரியுங்களா? ஓ, நல்லா தெரியுமே. நாங்கெல்லாம் ஒன்னா படிச்சவங்க தான். உங்க ஊர் திருவிழாவுக்கு வர சொல்லி மயில் லெட்டர் போட்டிருந்த. கடுதாசி போட்டது உங்களுக்கு தானா? ஆமா ஆமா. நீ யாரு? சொல்ல மாட்டேன். மயிலுக்கு நீ சொந்தமா? சொல்ல மாட்டேன். மயிலுக்கிட்டே கேட்டுருங்க. வாங்க. என்னடா இழிப்பு? மயில் சிரிக்குது. ஆண்டிக்கு எதுக்கு அம்பாரு கணக்கு? பேசாம வேலையை பாடுறா. மயிலு, சொல்ல மறந்துட்டேனே. போன வாரம் நம்ம கிளாஸ் டீச்சரை மீட் பண்ண. உன்னை பத்தி ரொம்ப விசாரிச்சாங்க. நிஜமாவா? ஆமா. மயில் என்ன செய்ய போறான்னு கேட்டாங்க. டீச்சரா ட்ரைனிங் எடுக்க போறான்னு சொன்னேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க? அவ அழகுக்கும் அறிவுக்கும் டீச்சரா மட்டும் இல்ல, காலேஜ் பிரின்சிபாலா கூட வருவான்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட உன்னை பத்தி ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து பேசினாங்கடி. என்னடி இது? சினிமாவுக்கு போலான்னு சொல்லிட்டு மயக்கத்திலே இருக்க? அம்மா. என்னடி? என் சிநேகிதிங்க என்ன சினிமா கூட்டிட்டு போக சொல்றாங்கம்மா. அது சரி, மொகரக்கட்டையும் மோட்டு வளையத்தையும் எம்புட்டு நேரம் தான் பார்த்துட்டு இருக்க முடியும். போயிட்டு வா. நல்ல அம்மா. சினிமாக்கு பணம் கொடுமா. இது பணமா? ரொம்ப இல்ல, ஒரு 3 ரூபாய். டிச்சன்னா எரவாணத்துல போய் விழுவேன். என்னடா உசு? பிள்ளைங்க பெரிய புள்ள. கோவிச்சுக்காதம்மா. நீ குடுக்கறதெல்லாம் கணக்கு வச்சுக்கோ. நான் டீச்சர் ஆனோடனே உன் கடனை அடைச்சிடுறேன். இது பாரு, இது மட்டும் பவுன்ல வளையல், இவ்வளவு தடி பவுன்ல செயின், அப்புறம் தோடு தொங்கட்டான் எல்லாம் போட்டு உன்னை ஒரு போட்டோ எடுத்து நம்ம வீட்டுல மாட்டி வச்சுக்க போறேன். மயில் எனக்கு ஆசை தோசை அப்பளம் வடை. அமுட்டுமா? உன் மூஞ்சி எல்லாம் எங்க அம்மாவுக்கு தான் இல்லம்மா. நீ கேட்கும் போது எனக்கு உங்க அப்பா ஞாபகம் தாண்டி வருது. அந்த மனுஷன் கள்ளு குடிக்கிறதுக்கு என்கிட்ட இப்படித்தான் வந்து காசு கேட்கும். அவரு சொன்னாரு, நான் செய்வேன். சர்வச்சட்டி பக்கத்துல மீன் வாங்கின சொச்ச பணம் 3/4 ரூபா வச்சிருக்கேன், எடுத்துக்கிட்டு போடி. 3 பேத்துக்கு சரியா போகும். போடி. பத்தாதுமா.
பெஞ்சு டிக்கெட்டுக்கு போகணும். இன்னும் 2 ரூபாய் கொடுமா. இந்தாடி எங்க உட்காந்து பார்த்தாலும் ஆட சினிமா தான் ஆடும். இருக்கிற காசு அம்பிடுத்தேன், எடுத்துட்டு போ. அத்தா ஏண்டா அத்தா என்னடா? அட கிறுக்கு பையன் அவனே போடா. மயிலு ஏண்டி பேசாம உம்முன்னு வர? உங்க அம்மா சினிமாவுக்கெல்லாம் போக வேண்டாம்னு சொன்னாங்களா? சீச்சி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த படத்துல வர பாட்டெல்லாம் ரொம்ப பிரமாதம்ன்றாங்க. பிரமாதம் தான். ஆனா அந்த சவுண்ட் எல்லாம் கிராம் போன்ல கேக்குற மாதிரி இருக்குமா? அப்போ போவேனாங்கறியா? மயில இது வர்றேன். என்ன ஆத்தா ஏதோ சொல்லிச்சா? ஆத்தாவுக்கு ஒரு அளவும் தெரியாது. ஏதாச்சும் வெடுக்கு வெடுக்குன்னு பேசிப்புறோம். நீ எம்புட்டு பெரிய படிப்பு படிச்சிருக்க, எம்புட்டு அழகா இருக்க, உன்னை போய் மண்ணுல உட்காந்து சினிமா பார்க்க சொல்லுது. ஆமா, ஆத்தா அங்கமானத்தை வாங்குச்சு. இங்க வந்து நீ வாங்க. இது வர்றேன். நீ தரையில உட்கார வேணாம், பெஞ்சு டிக்கெட்டுக்கு போ. இந்த 2 ரூபா இட வேலைக்கு தட்டை முறுக்கு வாங்கி சாப்பிட்டுக்க. உனக்கு எது காசு? ஆத்தா கொடுத்துச்சா? நேத்து கவுண்டர் விட்டு கல்யாணம் நடந்துச்சுல, ஆற்றுல இருந்து 50 குடம் தண்ணி சுமந்தேன். சோறு ஓட்டு 2 ரூபா கொடுத்தா, அவன் வச்சுக்க. இத பாரு, நான் உங்ககிட்ட கடனா தான் வாங்கிக்கிறேன். எப்ப பணம் வருதோ அப்ப நான் திருப்பி கொடுத்துறேன். உங்ககிட்ட இருந்து காசு திருப்பி வாங்க மாட்டேன். சரி நெளியாத, வர்றேன். வாங்கடி சினிமாக்கு போலாம். என்னடி இது சவுண்டே சரியில்லை, கிராம போன் மாதிரி இருக்குன்னு சொன்ன. பாடி வீட்டுக்கு போலாம். வேண்டாம் வேண்டாம், இன்னைக்கு எல்லாம் சரி பண்ணிட்டாங்களாம். அதான் சப்பாடு வந்து சொன்னா. யாருடி அது? அதுவா, அது ஒரு அனாதை. சொன்ன வேலையை செய்யும், சோறு போட்ட திங்கும். உங்க அம்மா மருமகனேங்கிறாங்க. அவங்களுக்கு ஆசை வந்தா உன்னை கூட மருமகளன்னு கூப்பிடுவாங்க. உங்களுக்கு வேற வேலையே இல்ல. டூப்பு அவன் தானே உனக்கு மாப்பிள. சிச்சி, உனக்கு ஆசை இருந்தா சொல்லு, அந்த மாங்கட்ட ஊச்சியை உனக்கே கட்டி வச்சிடுறேன்.